நீங்க திமுக மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே பாஜக பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. அவங்க பண்றத பாருங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப தாவேகா என்ன பண்ணுது அப்டின்னா, இப்ப நீங்களும் கிட்டத்தட்ட அந்த வேல தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு திமுக சொல்லும்போது அவங்களுடைய மறைமுக ஓனர் அப்டின்னு சொன்னீங்க. இப்ப அதிமுக சேர்ந்தோன அதிமுகவும் அதே மாரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப ரீசென்ட்டான ஒரு இதுல மேடையில பார்க்கும்போது, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, டெல்லியிலேருந்து நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எப்பவுமே நாங்க அப்டின்றாரு. இன்னொன்னு எந்த ஷாவுக்கும் பயப்படாது திமுகன்ற மாரி ரொம்ப தைரியமாவும் சொல்றாரு. ஸோ முழு நேரமாவே பாஜக எதிர்ப்புன்றத ரொம்ப தீவிரமா அவங்க கையாண்டுட்டு இருக்காங்க. அப்டி இருக்கும்போது நீங்க சொல்றது வந்து சரியா அதுல வந்து ஒட்டவே இல்லையே அந்த இல்ல விஷயத்துல. என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இதே தான் அந்த இடி ரைடு வரப்போ அவர் பேசினாரு. முடிஞ்சா தொட்டுப்பாரு, தூக்கிப்பாரு, நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்டின்னாரு. தூக்கி உள்ள வச்சாங்கல்ல. என்ன பண்ணிட்டீங்க? என்ன எதிர்ப்பு நீங்க இன்னைக்கு அவர் சொல்றாருல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறாருல. உண்மையிலேயே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். திமுக வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலினோட கண்ட்ரோல்ல இருக்குதா? கிடையாது. அவுட் இல்லன்னு ஆஃப் கண்ட்ரோல். சொல்றீங்களா? ஆமா. ம். இன்னைக்கு திமுக அவரோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஆட்சி அதிகாரம் அவருடைய கண்ட்ரோல்ல கிடையாது. தமிழ்நாடு அவருடைய கண்ட்ரோல்ல கிடையாது. மக்கள் நலன் அவருடைய கண்ட்ரோல்ல கிடையாது. சட்ட ஒழுங்கு அவரோட கண்ட்ரோல்ல கிடையாது. எதுவுமே தான் அவர் கண்ட்ரோல்ல இல்ல.